வளர்ந்து வருகிற தமிழ்நாட்டை ஆளப்போகிற தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவருடைய திரைப்படம் என்பது தமிழ்நாட்டில் என்று வெளியிடப்படும் என்று ஆவலோடு மக்கள் காத்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் இதுபோன்ற தடைகள் ஏற்படுமானால் அதை ஏற்படுத்தக்கூடியவர்களுக்கு வலு சேர்க்காது. ஆகவே அப்படிப்பட்ட சூழல் எங்கே ஏற்பட்டாலும் அது வேதனைக்குரிய ஒன்றாக இருக்கும். மக்கள் அதை உண்மையிலேயே வளர்ந்து வருகிற வெற்றி பெறுகிற நாளை முதலமைச்சராக ஆகப்போகிற அவருடைய திரைப்படத்தை தடுப்பது என்பது சரியாக இருக்காது. அப்படி யாராவது எண்ணினால் அது அவர்களுக்கு பாதகமாக முடியும். தணிக்கை சான்றிதழ் கொடுக்காம இழுபறி பண்றது யாரு? மத்திய அரசா மாநில அரசா? அது அது உங்களுக்கே தெரியும் யார் செய்கிறார் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளலாம். வழக்கு ஏதாவது தாதக சார்பில் இல்லாட்டி விஜய் சார்பில் வழக்குகள் ஏதாவது திட்டம் அதுபோன்ற என்னுடைய கவனத்துக்கு வரவில்லை. அதுபோன்ற நிலை இல்லை. ஈரோட்டில் நடந்த கூட்டத்தில் பிஜேபி கூட்டத்தில் பெரியாரை நீக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் அதிமுக அமைச்சர்களை வச்சுட்டு பேசியிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? ஈரோட்டில் நடந்தது பெரியாரை பத்தி பெரியாரை நீக்குவோம்னு சொல்லி பேசியிருக்காங்க. ஆனால் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் யாரும் ரியாக்ட் பண்ணல. எங்கே? ஈரோட்டில் யார் பேசுனாங்க? ஜி.கே. நாகராஜ் பேசியிருக்காங்க. பாஜகவுடைய விவசாய அணி மாநிலத்தில் பொதுவாக ஒவ்வொருவரும் ஒரு கருத்துக்கள் சொல்கிறார்கள். உங்களுடைய கொள்கை தலைவர் அவர் ஒருவராக இருக்கிறார். 6 தலைவர் நான் இருக்கிறார் என்று சொன்னால் கொள்கை தலைவராக அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இவர்கள் கருத்துக்களை பற்றி நாம் இப்போது விமர்சனம் செய்வதற்கு இல்லை. காலம் வரும், அவர்களுக்கு மக்களே பதில் சொல்வார். அமித்ஷா என்டிஏ ஆட்சி தான் தமிழ்நாட்டில் அமையும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா எடப்பாடி என்ன சொல்றாருன்னா அதிமுக ஆட்சி தான் அமையுன்றாரு. தனிப்பெரும் பெரும்பாலும் ஆட்சி அமைப்புன்றாரு. 5000 ரூபாய் கொடுக்கறது நாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும். ஒவ்வொருடைய கருத்தும் ஒவ்வொன்றாக இருக்கிறது. அதற்கு அவர்களுடன் தான் கூட்டணியில தான் கேட்க வேண்டுமே கேள்வியை தவிர எண்ணத்திலே கேட்பது சரியாக இருக்காது. தமிழக அரசு இன்னைக்கு இந்த லேப்டாப் எல்லாம் இன்னைக்கு ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழகம் முழுவதும் முதலமைச்சர் கலந்துருக்காங்க. அதே போன்ற இந்த 3000 ரூபாய் ரேஷன் கார்டு கொடுத்துருக்காங்க. 5 ஆண்டுக்கு முன்னாலே வழங்கி இருக்க வேண்டும். 5 ஆண்டுக்கு முன்னாலே படித்து முடித்த மாணவருடைய நிலை என்ன என்பதை கல்வியாளர் அத்தனை பேரும் தெரிந்து கொள்வார்கள். இப்போது கொடுப்பதை காட்டிலும் என்றைக்கு அவர் கையிலே ஒப்படைக்க வேண்டுமோ அந்த ஒப்படைக்கப்பட வேண்டும். குழந்தை வளர்கிற போது பால் ஊட்ட வேண்டுமே தவிர வளர்ந்து முடிந்ததற்கு பிறகு பால் ஊட்ட தேவையில்லை.